கிறிஸ்துவுக்குள் எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற திருநாமத்தினாலே இந்த புதிய மாதத்தின் முதலாவது நாள் காலை நேரத்திலே உங்கள் யாவரையும் அன்போடு நான் வாழ்த்துவதிலே மிகுந்த மகிழ்ச்சி கொள்ளுகிறேன். ஆண்டவர் உங்கள் யாவரையும் நிறைவாய் நேர்த்தியாய் ஆசீர்வதித்து இந்த மாதம் முழுவதும் வழிநடத்தும்படியாக அன்போடு நான் வாழ்த்துகிறேன். தலைகளை தாழ்த்தி ஜெபித்து இந்த புதிய மாதத்தின் முதலாவது நாள் ஆராதனைக்குள்ளாக நாம் கடந்து செல்லுவோம். இருக்கின்ற இடங்களிலே தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபம் செய்வோம். துதிகள் மத்தியில் வாசம் செய்கின்ற எங்கள் பரலோக தகப்பனே, நேற்றும் இன்றும் என்று மாறாதிருக்கிற நல்ல ஆண்டவரே, கடந்த மாதம் முழுவதும் நீர் எங்களோடு கூட இருந்தீர். எங்களை சுகத்தோடும் பலத்தோடும் ஆண்டவரே நீர் வழி நடத்திய நீர் இந்த கொரோனா என்கின்ற பெரும் தொற்றிலிருந்து நீர் எங்கள் யாவரையும் பாதுகாத்தீர். புதிய மாதத்தை காணும்படியான அன்பின் கிருபையை நீர் எங்களுக்கு தந்திருக்கின்ற அன்பின் கிருபைக்காக நாங்கள் உமக்கு நன்றி பாராட்டுகின்றோம். ஆண்டவருடைய ஆசீர்வாதம் எங்களோடு கூட இருந்து வழிநடத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். சாமி, இந்த புதிய மாதத்திலே நீர் எங்களோடு கூட பயணித்து எங்களை உம்முடைய பிள்ளையாக நீர் ஏற்றுக்கொண்டு நல்ல பாதுகாப்பை பராமரிப்பை தேவன் பரத்திலிருந்து கிருபையாய் தர வேண்டும் என்று நம்மிடத்தில் மன்றாடுகிறோம். உம்முடைய இரக்கத்திற்கும் பரம கிருபைக்கும் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த ஆராதனை துவக்கம் முதல் இறுதி வரை உம்முடைய பிரசன்னம் எங்களோடு கூட இருந்து ஆசீர்வதித்து காத்து வழி நடத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். மீட்பர் பாதம் அணிந்து கெஞ்சி மன்றாடுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நாம் யாவரும் இணைந்து காணொளியில் வரக்கூடிய பாமாலை, இரண்டாவது பாமாலையை நாம் இணைந்து பாடுவோம். உம்மை துதிக்கிறோம் யாவுக்கும் வல்ல பிதாவே, உம்மை பணிகிறோம் சாமி என்ற பாடலை நாம் யாவரும் இணைந்து பாடுவோம். உம்மை துதிக்கிறோம் யாவுக்கும் வல்ல பிதாவே, உம்மை பணிகிறோம் சுவாமி ராஜாதி ராஜாவே. உமது மகிமைக்காக கர்த்தா ஸ்தோத்திரம் சொல்லுகிறோமே. கிறிஸ்துவே இறங்கும் சூதனே கடன் செலுத்தி லோகத்தின் பாவத்தை நீக்கிடும் தெய்வாட்டு கூட்டி எங்கள் மனு கேளும் பிதாவினது ஆசன தோளாயிரங்கும். நித்ய பிதாவின் மகிமையில் இயேசுவே நீரே பரிசுத்தாவியோடேகமாயாளுகிறீரே. ஏகமாய் நீர் ரட்சிக்கப்படுகிறீர் உன்னத கர்த்தரே. அன்பானவர்களே, நம் ஆண்டவருடைய வார்த்தைக்குள்ளாக நாம் கடந்து செல்வோம். தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபித்து ஆண்டவருடைய வார்த்தை தியானிக்கலாம். ஜெபம் செய்வோம். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா.
புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். கிறிஸ்துவுக்குள் எனக்கு அன்பானவர்களே, இந்த புதிய மாதத்தின் முதலாவது நாள் காலை நேரத்திலே உங்கள் யாவரையும் இந்த காணொளி காட்சி மூலமாக சந்திக்கவும், கடவுள் ஆண்டவருடைய வார்த்தையை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளவும் ஆண்டவர் தந்த கிருபைக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்காக குறிக்கப்பட்ட திருமறை பகுதி 33வது சங்கீதம் 20, 21, 22 வசனங்கள். சங்கீதம் 33, 20, 21, 22 வசனங்கள். நம்முடைய ஆத்மா கர்த்தருக்கு காத்திருக்கிறது, அவரே தமக்கு துணையும் தமக்கு கேடகுமானவர். அவருடைய பரிசுத்த நாமத்தை நாம் நம்பி இருக்கிறபடியால் நம்முடைய இருதயம் அவருக்குள் களிகூரும். கர்த்தாவே, நாங்கள் உம்மை நம்பி இருக்கிறபடியே உமது கிருபை எங்கள் மேல் இருப்பதாக. அன்பானவர்களே, சமீபத்திலே ஒரு நண்பரிடத்திலே நான் பேசிக் கொண்டிருந்தேன். அப்பொழுது அவர் கொஞ்சம் மிக தொலைவிலே இருக்கிறார். அவரிடத்திலே பேசிக் கொண்டிருக்கிற பொழுது அவர் சொன்னார், இறுதியிலே, நண்பரே, நாம் இந்த பெரும் தொற்றானது நம்மை தாக்காமல் நாம் மடிந்து போகாமல் இருந்தோம் என்று சொன்னால் நாம் மீண்டுமாக சந்திப்போம் என்று சொல்லி அவர் என்னிடத்திலே சொன்னார். அப்பொழுது நான் சொன்னேன், ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டு, ஆண்டவர் மீது பற்று கொண்டு நாம் செயல்படுகிற பொழுது கடவுள் நம்மை பாதுகாப்பார் என்பதிலே சந்தேகமே இல்லை என்று சொல்லி நான் அவரோடு கூட பகிர்ந்து கொண்டேன். ஆம் பிரியமானவர்களே, இந்த காலகட்டத்திலே நாம் ஆண்டவர் மீது நம்பிக்கை வைக்கின்ற காலகட்டங்கள். 22வது வசனம் இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்த வசனமாக நான் யோசித்து பார்த்தேன். கர்த்தாவே, நாங்கள் உம்மை நம்பி இருக்கிறபடியே உமது கிருபை எங்கள் மேல் இருப்பதாக. கர்த்தாவே, நாங்கள் உம்மை நம்பி இருக்கிறபடியே உமது கிருபை எங்கள் மேல் இருப்பதாக. மிக அழகான ஒரு வார்த்தை, நம்பி இருக்கிறபடியே. மனிதனுடைய வாழ்க்கையிலே இந்த நம்பிக்கை என்பது மிக முக்கியமான ஒரு காரியம். கடவுள் மனிதன் மீது அதிகப்படியான நம்பிக்கை வைக்கிறார். மனிதன் தான் பல நேரங்களிலே கடவுள் மீது நம்பிக்கை இல்லாமல் பல்வேறு நிலைகளிலே நாம் அலைந்து திரிகின்ற மக்களாக நாம் இருக்கின்றோம். ஆனால் திருமறை நமக்கு மிக அழகாக சுட்டி காட்டுகிறது. எப்படி என்று சொன்னால், என் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள், என் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள். ரொம்ப அழகா சொல்கிறார், நம்முடைய ஆத்மா கர்த்தருக்கு காத்திருக்கிறது, அவரே நமக்கு துணையும் நமக்கு கேடகுமானவர். நம் ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்திருக்கிற பொழுது அவரே நமக்கு துணையாக இருக்கின்றார், அவரே நமக்கு கேடகமாக பாதுகாக்கின்ற கடவுளாக இருக்கின்றார். அதோடு மாத்திரமல்ல, அவருடைய பரிசுத்த நாமத்தை நாம் நம்பி இருக்கிறபடியே, எப்படிங்க, பரிசுத்த நாமத்தை நம்பி இருக்கிறபடியே நம்முடைய இருதயம் அவருக்குள் களிகூரும். ஆம் பிரியமானவர்களே, இந்த காலகட்டத்திலே அதிகமாக நாம் ஆண்டவருடைய வார்த்தையை குறித்து தியானிக்கின்ற காலகட்டங்கள், நேரங்கள், அமைதியாக இல்லத்தில் இருந்து ஆண்டவரை நோக்கி பார்க்கின்ற காலங்கள். அன்பானவர்களே, இந்த நாட்களிலே நாம் ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த 33வது சங்கீதம் தலைப்பு என்ன என்று சொன்னால், மனிதன் பாவம் செய்தபடியினாலே வீழ்ந்து போனான், மனிதன் பாவம் செய்தபடியினாலே வீழ்ந்து போனான் என்று சொல்லி குறிப்பிடப்பட்டுள்ளது. மனிதன் பாவம் செய்தபடியினாலே கடவுளுடைய பார்வையில இருந்து அவன் விலகி போகிறான், நம்பிக்கை இல்லாமல் வாழுகின்ற ஒரு மனிதனாக காட்சி கொடுக்கின்றான். ஆனால் கடவுள் சொல்கிறார், என் மீது நம்பிக்கை வையுங்கள். 33வது அந்த சங்கீதத்திலே 4வது திருவாக்கியம் இவ்வாறு குறிப்பிடுகிறது, கர்த்தருடைய வார்த்தை உத்தமமும் அவருடைய செய்கைகள் எல்லாம் சத்தியமுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை, word of God, அந்த வார்த்தை அசைவாடி கொண்டிருந்தது. ஆதியா 1ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கின்றோம்.
யோவான் 1 அதிகாரத்தில் அந்த வார்த்தை ஆதியிலே அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அது தேவனாய் இருந்தது என்று சொல்லி நாம் வாசிக்கின்றோம். ஆம் பிரியமானவர்களே, அந்த வார்த்தையின் மீது, அந்த ஜீவனுள்ள சுவாசத்தின் மீது, அந்த தூய ஆவியரின் மீது நாம் நம்பிக்கை கொள்ளுகிற வேளையிலே நம்மை கிருபை சூழ்ந்து கொள்ளுகின்ற ஒரு காலமாக அது இருக்கும். எந்த விதமான கஷ்டங்களும் வியாதிகளும் நம்மை அண்டாத ஒரு காலமாக இருக்கும். நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்கலாம். கர்த்தாவே, உம்மை நம்பி இருக்கிறபடியே உமது கிருபை எங்கள் மேல் இருப்பதாக நாங்கள் உம்மை நம்பி இருக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தை எங்கள் மீது, நாங்கள் கர்த்தருடைய வார்த்தையின் மீது நாங்கள் நம்பி இருக்கிறோம். நம்பிக்கை வைத்து நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய கிருபை எங்கள் மீது அசைவாடட்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கலாம். ஆண்டவர் தாமே திருவார்த்தைகளை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென். நாம் இந்த புதிய மாதத்திலே கடவுள் நம்மை சுகத்தோடும் பலத்தோடும் வழிநடத்துவார் என்கின்ற உறுதியான நம்பிக்கையோடு, உறுதியான விசுவாசத்தோடு, அவருடைய கிருபை நம்மை சூழ்ந்து நம்மை வழிநடத்தும் என்கின்ற ஆழமான விசுவாசத்தோடு நாம் பயணிக்க இருக்கின்றோம். அவனுடைய சமூகத்திலே நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபித்து அவனுடைய இறை ஆசியை நாம் பெற்றுக்கொள்வோம். தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபம் செய்வோம். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, மீண்டுமாக இந்த நாளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். குறிப்பாக இந்த கொரோனா என்கின்ற பெரும் தொற்று காலங்களிலே நாங்கள் உம்முடைய வார்த்தைகளை தியானிக்க, உம்முடைய வழிபாட்டிலே கலந்து கொள்ள, இந்த காணொலியின் மூலமாக உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்க தேவரே நீங்கள் பாராட்டின கிருபைக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். சுவாமி, ஆண்டவருடைய ஆசீர்வாதம் எங்களோடு கூட இருந்து எங்களை சுகத்தோடும் வெள்ளத்தோடும் வழிநடத்தின தயவுக்காக நாங்கள் உமக்கு நன்றி பாராட்டுகின்றோம். குறிப்பாக இந்த பெரும் தொற்றானது உலகம் முழுவதும் பரவி அநேக மக்களை ஆண்டவரே மரணத்திற்குள்ளாக அழைத்து செல்கிறதை நாங்கள் தொலைக்காட்சியின் வாயிலாக, செய்தித்தாளின் வாயிலாக நாங்கள் கேட்டு அறிந்திருக்கிறோம். சுவாமி, பார்க்கின்றோம். அநேக குடும்பங்கள் கண்ணீரோடு கூட உங்களுடைய சமூகத்திலே ஏறெடுக்கின்ற ஜெபங்கள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறோம். சுவாமி, அப்படிப்பட்ட நிலைக்குள்ளாக நாங்கள் தள்ளிவிடாதபடி உங்களுடைய கரம் எங்களை தாங்கி வழிநடத்த தயவுக்காக என்று சொல்லுகிறோம். சுவாமி, குறிப்பாக இந்த தொற்றானது இந்த உலகத்திலே இருந்து அகற்றப்படும் என்கின்ற உறுதியான நம்பிக்கையிலே உங்களுடைய சமூகத்திலே நாங்கள் அர்ப்பணிக்கின்றோம். இதை கட்டுக்குள் கொண்டு வருவதற்கு ஏற்ற மருந்துகளை ஆண்டவரே நீர் கண்டுபிடிப்பதற்கு ஏற்ற கிருபைகளை அறிஞர்களுக்கு தரும்படியாக நாங்கள் உம்மிடத்திலே தாழ்மையோடு ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் வெவ்வேறு விதமான புது புது நோய்கள் வந்து கொண்டிருக்கிறது ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் அநேக மக்கள் நோயினாலே பாதிக்கப்பட்டு மடிந்து போகிறார்கள். சுவாமி, அவர்கள் பெற்றுக்கொள்ளுகின்ற எல்லா விதமான சிகிச்சைகளுக்காக உடைய திருக்கரத்திலே நாங்கள் வருகிறோம். ஆண்டவருடைய கரம் ஆண்டவரை வழிநடத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். சுவாமி, ஆண்டவரே, குறிப்பாக இந்த பெரும் தொற்றலை துணையாக இருந்து எல்லா காரியங்களையும் முன்னே நடத்துகிற எங்களுடைய தமிழக முதல்வருக்காக, உடன் பணியாற்றுகின்ற அமைச்சர்களுக்காக, மருத்துவர்களுக்காக, செவிலியர்களுக்காக, ஆண்டவரை இன்னும் உதவி செய்கின்ற அனைத்து மக்களுக்காக, குறிப்பாக இந்த தொற்று காரணங்களிலே ஊரடங்கு காலத்தில் அநேக மக்கள் உணவில்லாமல் ஆண்டவரை பசியோடும் தாகத்தோடும் ஆண்டவர் இருக்கின்ற சூழல், பொருளாதார தேவைகள் இருந்திருக்கின்ற சூழல், இவைகள் மத்தியிலே ஆண்டவரே என் தேவன் அதற்கேற்ற கிருபைகளை, அதற்கேற்ற மக்களை ஆயத்தப்படுத்தியிருக்கிறேன். அதற்காக நன்றி சொல்லுகிறோம். நாங்களும் இப்படிப்பட்ட நிலைகளை எங்களை இணைத்துக் கொள்ள என் தேவன் நீர் எங்கள் கிருபை செய்ய வேண்டும் என்று இடத்துல மன்றாடுகிறோம். சுவாமி, ஆமாண்டவரே, அநேக மக்கள் உணவில்லாமல் இருக்கிற மக்களுக்கு உணவு வழங்குகின்றார்கள். மருத்துவ தேவையுள்ள மக்களுக்கு மருத்துவ உதவிகள் வழங்குகிறார்கள். அதற்காக உதவி செய்கின்ற மக்கள், தன்னார்வ நிறுவனங்கள் எல்லாவற்றுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். சாமி, குறிப்பாக எங்களுடைய திருமண்டலத்திற்காக, பேராயருக்காக, அவர்கள் ஆற்றுகின்ற இந்த அரும் பணிகளுக்காக உங்களுடைய திருக்கரத்தில் வருகிறோம். நீர் ஆசீர்வதித்து காத்து வழிநடத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களும் பாதுகாப்போடு கூட ஆண்டவரே இந்த திருப்பணிகளை செய்ய தேவன் கிருபை செய்தருளும். இந்த ஊரடங்கு காலங்களிலே நாங்கள் இருக்கின்ற இடங்களிலே பத்திரமாக இருக்கவும், எங்களுக்கு தேவையான பொருளாதார தேவைகளை என் தேவன் பரத்திலிருந்து உங்களுடைய அடியார் மூலமாக நாங்கள் சந்திக்கப்படவும் நீர் எங்கள் கிருபை செய்ய வேண்டும் என்ற இடத்துல கொண்டாடுகிறோம். ஒருவேளை நாங்கள் உதவி செய்கின்ற நிலையிலே இருந்து உதவி செய்யாமல் இருக்கின்ற பொழுதும் ஆண்டவரே உடைய பார்வைக்கு நாங்கள் பாவம் செய்த மக்களாக நாங்கள் நிற்கிறோம். உதவி செய்ய மற்றவர்களுக்கு இறங்க நீங்கள் கருள் தாரும். ஆண்டவரே, எங்களுடைய திருச்சபை குடும்பங்களை உடைய திருக்கரத்தில் கொடுக்கிறோம். ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். ஆண்டவருடைய கரம்
அன்பின் மக்கள் யாவரோடும் கூட இருந்து எப்பொழுதும் வழிநடத்த வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாவற்றுக்கும் மேலான தெய்வ சமாதானம் எங்களோடு கூட இருந்து காத்துக் கொள்ளட்டும். மீட்பர் பாதம் அணிந்து கெஞ்சி கொண்டாடுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நமது ஆண்டவரும் மீட்பருமாய் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமான இடத்தில் பாதுகாப்பு பராமரிப்பும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா நாட்களிலும் நீடித்து நிலைத்து நிற்பதாக. ஆமென்.